வணக்க நண்பர்களே, நான் உங்கள் சுபாஷ். நம்மளுடைய ஊர் ரொம்ப அழகானது. ஆனால் தினமும் நம்ம காலையில் காண்ற காட்சி என்னமோ, ஊரில் உள்ள மக்கள் ரோட்டோரமாக தங்களுடைய வீட்டில் உள்ள கழிவுகளையுமே, வீட்டில் உள்ள அழுகிய உணவுப் பொருட்கள், அதே மாதிரி தங்களுடைய குழந்தைகளோட டைப்பர்ஸ் இதெல்லாமே ரோட்டோரமாக கொண்டு வந்து போட்டுட்டு போகிறாங்க. இதனால் வர துர்நாற்றமும் கொசுக்களும் நோய் தொற்றுகளாலேயுமே யாருக்கு பாதிப்பு? நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய சுற்றியுள்ள நபர்களுக்கும் தான் பாதிப்பு. இந்த அவல நிலையிலுமே தினந்தோறும் காலையில வந்து அசிங்கத்தை எல்லாமே அப்புறப்படுத்துற நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்நேரம் நம்மளுடைய ஊர் ஒரு மிகப்பெரிய நோய் கூடரமா மாறி இருக்கும். அன்பான பொதுமக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூய்மை பணியாளர்கள் டெய்லி வந்து இப்படி சுத்தம் செய்யறாங்கிறதுக்காக நாம இந்த மாதிரி குப்பைகளை கொட்டலாமா? அது அவங்களுடைய வேலைன்னா நம்மளுடைய ஊரை சுத்தமா வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை இல்லையா? இந்த குழந்தைகளுடைய டைப்பர்கள், இந்த வீட்டிலேருந்து வர இந்த பிளாஸ்டிக் கழிவுகள், அப்புறம் இந்த அழுகிய உணவுப் பொருட்கள் இதெல்லாமே நம்ம இந்த ரோட்டோரமாக போடுறதுனால நம்மளுடைய சுற்றுச்சூழல் ரொம்ப மாசுபடுது. நாம் செய்கிற இந்த ஒரு சின்ன அலட்சியம் நம்மளுடைய ஊருடைய மொத்த சுகாதாரத்தையுமே பாதிக்குது. குப்பைகளை ரோட்டில் கொட்டுவதை உடனடியாக நிப்பாட்டுவோம். அப்புறம் நம்மளுடைய பேரூராட்சி நிர்வாகத்துக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், அதாவது மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் குப்பைகளை கொட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல மக்கும் கழிவுகள், மக்காத கழிவுகள்னு சொல்லிட்டு 2 பெரிய குப்பை தொட்டிகள் அமைச்சோன்னா மக்கள் குப்பை தொட்டிக்குள்ள குப்பைகளை கொட்டுவதற்கான வழிவகைகளை செய்யலாம். சமூக விரோத செயலில் ஈடுபடுறவங்க குறிப்பாக அதிகமாக வீடுகள் எதுவுமே இல்லாத, ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல தான் இந்த குப்பைகளை வந்து கொட்டிட்டு போறாங்க. அப்போ நம்முடைய பேரூராட்சி நிர்வாகம் அந்த இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைச்சு இந்த சமூக விரோத செயலில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்குமாறு ஊர் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, மாற்றங்கிறது நம்ம கிட்ட இருந்தான் தொடங்கணும். நம்மளுடைய பேரூராட்சி நிர்வாகத்துக்கு நாமளும் ஒத்துழைப்பு வழங்கணும். நம்மளுடைய வீடை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஊரையுமே நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும். இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது ஈடுபடுறாங்கன்னா இந்த செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுரை வழங்குங்க. நம்மளுடைய ஊரை நோயற்ற சுகாதாரமான ஊராக மாற்றுவோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.